கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் புளி சாதம் செய்யாமல் இந்த மாதிரி எக் ரைஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் நிறைய விதமான வெரைட்டி ரைஸ் சாப்பிட்ருக்கலாம். லெமன் ரைஸ், கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ், இந்த மாதிரி நிறையா. ஆனால் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான எக் ரைஸ் இந்த ரெசிபி தான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த எக் ரைஸை லஞ்சுக்கெலாம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ அது பண்ணுறதுக்கு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானே கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சோடனே இப்போ அது கூட சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட தேவையான அளவுக்கு உப்பு பெப்பர் ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே இது கூட தேவையான அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கூட தேவையான அளவு சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஹோம் மேட் தான். இந்த ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட வேக வச்ச ரைஸ் சேர்த்து இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசாலாஸோட ரைஸ் நல்லா கோட் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ரைஸ் எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்கிட்டு நடுவில் கொஞ்சம் இடம் வச்சுக்கோங்க. இடம் வச்சு அதை தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானே அதில் வந்து 3 முட்டை நான் ஆல்ரெடி உடச்சி வச்சுருக்கேன். அந்த 3 முட்டையும் இப்போ அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அந்த முட்டை லைட்டாக வந்துட்டு இருக்கப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்கிராம்பிள்டு எக் மாதிரி நமக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ அதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ அந்த முட்டைக்கு மேலேயே சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண அந்த எக்கையும் நம்ம ரைஸையும் நல்லா ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக இறக்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இறக்குங்க. நம்மளோட சூப்பரான சுட சுட எக் ரைஸ் ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே வெரைட்டி ரைஸ் லெமன் சாதம் புளி சாதம் செய்யாமல் இந்த மாதிரி எக் ரைஸ் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.